ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அடுத்த படம்? அடுத்தது படம் பண்ணலாமேன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன் சொல்லிட்டா, இப்போ மதிப்புக்குரிய திருப்பூர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு ரவுண்ட் டேபிளில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசினார். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 200 படம் வருது, அதில் 150 படம் குட் ஃபார் நத்திங், தேர் ஆல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொன்னார். நான் அதை பார்த்தேன் அந்த இன்டர்வியூவை. இப்போ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, அந்த 150 படம் 140 படமும் என்ன சொன்னேன், அதில் இந்த மாதிரி நல்ல படங்கள், நான் என் படத்தை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன், என்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 20 படம் இருக்கும். சரியா? அந்த 20 படங்கள் வந்து எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கும். சரியா? அதுக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து யார் வந்து கை தூக்கி விட்டு இந்த படத்தை ஓட வைக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி நாளைக்கு தேட்ரிக்கலாக ஒரு டைரக்டர் ஹிட்டு கொடுத்தா தான் அவனை வந்து ஹீரோஸே கூப்பிடுறாங்க. சரியா? அவனை ஹீரோஸே அப்படி கூப்பிடும்போது எனக்கு திருப்பி படம் கிடைக்கும் ரஞ்சித், கண்டிப்பாக கிடைக்கலாம். ஓகே. ஆனால் திருப்பி நான் இதே பட்ஜெட்டில் சின்னதாக ஒரு படம் பண்ணிவிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிக்கோ அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை இந்த பொருளாதாரம் டிசைட் பண்ணும். ஆனால் நான் இதெல்லாம் தாண்டி நிறைய கதைகள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தனுக்கு ஒரு வெற்றி இந்த இடத்துல தேவைப்படுது, ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. பட் இப்போ குமார சம்பவத்துக்கு அந்த அங்கீகாரம் எங்கேயோ ஒரு இடத்துல மறுக்கப்படுது அப்படின்னும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்ததுன்ற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. ஏன்னா திருப்பி என்னென்னா ரோட்டில் போகும்போது ஐயோ பாவம் ஒரு நல்ல படம் எடுத்தவர் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு சிவாஜி அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்துகிட்டு, அதுவும் ஜெனுவனாக சிரிக்க வச்சுட்டு, நான் மட்டும் உள்ளுக்குள்ளே அழுது என்ன பிரயோஜனம்? அப்புறம் நான் எதுக்கு படம் எடுக்கணும்? இதனால தான் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு படம் கதை சரியில்லைன்னா ஃபெயில் ஆகணும்.